காலபுருஷ சக்கரத்தில் 9வது ராசியாக வலம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க குருவை அதிபதியாக கொண்டவங்க. உங்களுடைய அதிபதியோட பலம் என்னன்னு தெரியுமா? இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுங்க, மற்ற 8 கிரகங்களோ எந்த அளவுக்கு நமக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு மோசமான நிலையில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தினாலும் சரி, இவர் பார்வை மட்டும் இருந்துட்டா போதும், நம்மளை பாதுகாத்துக்கவே முடியுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் இவர் தான், புத்திக்கும் இவர் தான். பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும். அதே போல் புத்தி இருந்தா போதுங்க, அந்த பணத்தை ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும். இந்த ரெண்டையுமே தரக்கூடிய குருவோட பார்வை நமக்கு இருந்துட்டா போதுங்க, வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. இவர் அதிபதியாக வச்சிருக்க ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்காங்களா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுமா. ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை, வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு, அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் பவுசாக வாழ்கிற மாதிரிக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். மற்றபடி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் யார்கிட்டையும் கீழ்பணியாமல், யார்கிட்டையும் போய் எதுவும் வேணும்னு நிற்காம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தனுசோட இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமை. இது மாறுமா? ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு இருக்காதாமா? எங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? என்னத்தை தான் செய்கிறது? நாங்கள் எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கறதுனாலையோ எங்களுக்கு ஆசபாசங்கள்லாம் இருக்கதா செய்யுது. ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், எப்படியாவது ஒன்று மேலே போயிடலாம் அப்படின்னா ஒரு எண்ணத்தில் தான் எப்பேற்பட்ட தெய்வத்தோட கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்ப்போட. அது என்னைக்கு தான் நிறைவேறுனே தெரியலம்மா. கவலைப்படாதீங்க, அதுக்கான வாய்ப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது என்னன்னா, சனீஸ்வர பகவான் வக்ரகதிக்கு மாறப்போகிறாரு. அடுத்த 138 நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தோடு கூடிய சோதனைகளும் வரும். அது எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதை என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைக்கதாங்க செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் தலை மட்டும் குடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இப்படி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்குது? எங்களுக்கு என்னதான் ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தான் தருவார் இப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிற்பார். கெட்டது செய்கிறியா தலை மேலே விழும். ஸோ அப்படி இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்த சோதனைகளை தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி. அது எந்த மாதிரி வாய்ப்புகள், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க. சில சமயங்களில் பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க. ஸோ இப்படியும் போகுங்க. அதாவது நிறைய கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் சுற்றுதுங்க. இவங்களோட பயிற்சி காலத்தில் சில மாற்றங்கள் கொடுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒரு கிரகத்தோட பயிற்சிங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வக்ர காலத்தில் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்தில் பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலத்தில் ராஜ வாழ்க்கை, அதுவும் ராஜாதி ராஜ வாழ்க்கை மாறப்போகுதுங்க. மகா பொற்காலத்தையும் கொடுப்பாரு. இதனால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் நிலைக்குங்க. நிதி ரீதியா, வணிக ரீதியா, வாழ்க்கை ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சரிங்க, நல்லது ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி, அதிலிருந்து பணவரவு கிடைக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கும் ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க. புரியுதுங்களா? வருமானம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னா,
நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் கிட்ட எல்லாம் வந்துட்டு ஆதரவு கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாத்துக்கிட்ட இருந்து இப்போ கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வருமானங்கிறது பல வழிகளில் நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க. இது உத்தியோக பணியில் இருந்தாலும் உயர் அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை போற்றும், குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க. கல்வியில் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக கிடைக்கும். மரியாதை அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும்னு நினச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒதுங்கி ஓடிடுவாங்க. போட்டியால் இருந்தால் கூட சரிங்க, உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க. ஸோ சனி பகவானினுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகுது. அதை பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் உங்களோட கெட்டிக்காடித்தனம் இருக்குங்க. முதல் விஷயம், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சிரமமே இல்லாமல் கைக்கு வந்து சேரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்தில் பெரிய நட்பு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இதோட உங்களுடைய சுயமுயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துலையும் விவேகத்துலேயும் நீங்கள் செயல்பட போறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாருமே வந்து மதிப்பு கொடுப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படும். அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி எதிர்பாராத விதங்களில் ஒரு சில சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு வந்து நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேணாம். அதை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. தினக்கூலி செய்கிறவங்கள கூட வருமானம் பெருகும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்கள தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போகிறீங்க. கல்வி எல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்கும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே சரி, நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்துக்குமே முடிவுகள் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் அமைதி கிடைக்க போகுது. எந்த விஷயங்களையும் உங்களை கூட்டாளிகள் வந்து உங்களை அரவணைச்சு சில காரியங்களை செய்கிறப்போ வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி புதிய சந்தைகளில் நாடி நீங்கள் போகிறப்ப அங்கே சந்தை நிலவரத்தை அறிஞ்சு வெளியில் வந்து நிர்ணயம் பண்ணுங்க. அரசு விஷயங்களாக இருந்தால் அதை வந்து பார்த்து பொறுமையாக முடிவு பண்ணுங்க. காரியங்கள்ல இருந்து தடை விலகுதுங்க. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களில் நீங்கள் செயல்பட முனையும் போது தொண்டர்கள் வந்து அரவணைச்சு அதை வந்து செஞ்சு பாருங்க. ஏகபோக ஆதரவு வந்து பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகும். கலைத்துறையில் இருக்கவங்க புதிய ஒப்பந்தங்களை பெறதுக்கு தீவிர முயற்சி செய்வீங்க. கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வளர்த்து கொள்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சில வாய்ப்புகள். இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்னென்னா, அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலுமே சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளில் இருந்திருக்கும். தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்திருக்கும். எதை செஞ்சாலும் சரிங்க, ஒரு மாதிரி சமாளிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே அப்படியே உள்டா ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்க. அவங்க வந்து பக்குவப்பட போகிறீங்க, பலன்களை அனுபவிக்க போகிறீங்க. அந்த வகையில் தான் உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாமே நினச்ச காரியங்கள் கைகூடி வரும். அடுத்தது, குடும்பத்தில் உங்களுடைய மனைவியோட கை ஓங்குங்க, உங்களுடைய கணவருடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை வருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ சொந்த ஊருக்கே நீங்கள் திரும்ப போகிறீங்க. விரும்பிய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சொத்து பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க. உங்கள் பேரில் உயிர் எழுதுறது, சொத்தை விற்கிறது, வாங்குறது, எதை செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக என்ன வரும்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்பட போகிறீங்க. பேச்சிலும் செயல்பாடுகள்லையும் நிதானம் வந்து தேவைங்க. தங்க ஆபரணங்களை வந்து யாருக்குமே இரவல் கொடுக்காதீங்க. யார்கிட்ட இருந்தும் வாங்கவும் செஞ்சிடாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. சனீஸ்வர பகவான் இது வக்ர காலங்கிறது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து தெளிவுபடுத்துகிறாரு. பண வரவில் வந்து எந்த விதத்துலையுமே அவர் வந்து கை வைக்கல. திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்.